நமக்கு வருகிற சில இழப்புகளும் நமக்கு வந்த சில பிரச்சனைகளும் நாம் ஆண்டவரை விட்டதினால், ஒரு மனுஷன் ஆண்டவரை விடுறதுனால் அந்த மனுஷனுக்கு வருகிற இழப்புகள் எப்படி இருக்கும் என்று சொல்கிறேன். அவரோடு கூட இருக்கணும், அவர் பக்கத்தில் இருக்கணும், அவர் பிரசன்னத்துக்குள்ள இருக்கணும். என்னை உயர்த்துகிறது அவருக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. என்னை உயர்த்துவது அவருக்கு லேசான காரியம். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் கேட்டது கிடைக்கலாம், திரும்ப அவரை விட்டு ஓடிடுறது. நினைச்சது நடக்காவிட்டால் திரும்ப அவரை விட்டு ஓடிடுறது. நினைச்சா ஆண்டவரும், நான் நினைச்ச காரியம் நடக்காவிட்டாலும் ஆண்டவர் இல்லைங்கிறதும் எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனம்னு பாருங்க. நமக்கு எல்லாரையும் உண்டாக்கினவர் அவரே, நமக்குரிய எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறவர் அவரே. அவர்கிட்ட யாரும் நீதி பேசவே முடியாது, நீதி பேசவும் கூடாது. ஏனென்றால் நம்ம கேட்டதையும் கேட்காதையும் அனுதினமும் தந்து கொண்டிருக்கிற நல்ல ஆண்டவர், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணி கொண்டிருக்கிற ஆண்டவர், இரக்கங்களின் பிதா, ஜோதிகளின் பிதா, அவ்வளவு நல்ல ஒரு பிதாவானவரை நம்ம அப்பாவாக கொண்டிருக்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அந்த அப்பாட்ட நீதி பேச நிக்க கூடாது, நான் சொல்றதை நீங்க செய்யுங்கன்னு சொல்ல நிக்க கூடாது. நீர் சொல்லுகிறத நான் செய்யணும் ஆண்டவரே, நீர் விரும்புகிறத நான் நடக்க ஆண்டவரே, உம்முடைய சித்தம் தான் என்னுடைய இருதயத்தின் ஏக்கம், என்னுடைய விருப்பம் அல்ல. உம்முடைய விருப்பம் என்னுடைய இருதயத்தின் ஏக்கமா மாறணும். அது மாறாததுதான் பல பிரச்சனைக்கு காரணம். ஏதையோ சில ஜெபத்தை விட்டுருப்போன்னு சொன்னா, சில ஆண்டவரோடு கூட உள்ள உறவை விட்டுருப்போன்னு சொன்னா, இன்றைக்கு அதை திரும்ப புதுப்பிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக.